ஓகே ரீடர். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் டூ சக்சஸ் அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் நாலேட்ஜ். ஆ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். பேசிக் நாலேட்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிட்டு அந்த கம்பெனிய பத்தி தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம கம்பெனி எப்படி? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். மேனேஜ்மென்ட், கான்செப்ட் எப்படி இருக்கு? பர்ச்சேஸ் பண்றது வெளியில எப்படி இருக்கு? இங்க எப்படி இருக்குது? ப்ராடக்ட் வந்து ஓன் ப்ராடக்ட் இல்ல. இத எப்படிலாம் நம்ம வந்து சொன்னா வெளியில வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும்? இன்கம் பிளான்லாம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா ஒரு பிசினஸ் எடுக்குறோம்னா, பேசிக் நாலேட்ஜ் கண்டிப்பா தேவ. அது மட்டும் இல்ல ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்ப லாகின் பண்றது, ரெஜிஸ்டர் எப்படி பண்றது? ஆக்டிவேஷன் எப்படி பண்றது? வாலெட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்றது? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி மக்கள் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ட தான் நம்ம கம்பெனில குடுத்துருக்காங்க. இதுல நம்ம பண்ண போறது ஒன்லி அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் தான். ஒரு சாமானியனும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பைனரி கான்செப்ட்ல பெஸ்ட்டா உருவாக்கி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்கள சம்பாரிக்க வச்சு, மத்தவங்கள ஜெயிக்க வச்சு நம்ம ஜெயிக்கிற பிசினஸ் தான் நம்ம எம்டி சார், சிஇஓ சார் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணா அத பத்தின அடிப்படை அறிவு வந்து நமக்கு கண்டிப்பா தேவ. ப்ராடக்ட் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா, மீட்டிங்ஸ் இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அப்டேட்டுமே நமக்கு வந்து நியூவா வந்துகிட்டே தான் இருக்குது. எங்கெல்லாம் ஆபீஸ் இருக்கு, எம்டி சார், சிஇஓ சார் வந்து பாத்தீங்கன்னா, அ டைமண்ட் ஷோகேஸ் வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டே இருக்கிறாங்க. அத பத்தி நம்ம வந்து அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லீடர்ஸ் மூலியமாவோ, மீட்டிங்ஸ் மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நியூ கெஸ்ட் லிஸ்ட். நியூ கெஸ்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நான் கம்பெனிய பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கெஸ்ட் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு 100 பேராவது அட்லீஸ்ட் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஒரு 4 கேட்டகரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 பேர். நீங்க சொன்னா கேட்கிறவங்க. அது அந்த மாரி உள்ள பெர்சன் ஒரு 10 பேர எடுத்துட்டு, அத வந்து நீங்க வந்து உங்களோட அப்ளைன் லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணி அவங்களோட பேச வைக்கணும். ஏன் நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்க பேச வேணாம்னு சொல்றேன் அப்டின்னா, உங்கள்ட்ட வந்து ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்காது. லீடர்ஸ்னா அவங்க ஒரு ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஆ ஒரு நம்ம சொல்றத விட நம்ம 3வது மனுஷன் சொன்னா நெறைய பேர் கேட்கறவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கும்போது, அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா கன்வெர்ட் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, உங்க அப்ளைனோட நீங்க வந்து நேர்லயோ, ஃபோன் கால்லயோ பேச வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ரிலேட்டிவ்ஸு, ஃபிரெண்ட்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்ல இருக்காங்க, ஒர்க் பண்றோம் அப்டின்னா ஒரு அந்த கொலீக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நேர்ல நம்ம ஒரு கடைக்கு போறோம். அவங்க ஒரு மளிகை கடைக்காரங்களா இருக்கட்டும், என்ன நம்ம வந்து டெய்லி அன்றாடம் சந்திக்கிற நபர்கள். இந்த மாரி உங்களுக்கு மைண்ட்ல இருக்கிற எல்லாரோட நேமும் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து எழுதியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் நம்ம பேசுறோம். அவங்க வரலையா? அடுத்த 10 பேர். அந்த 10 பேர் வரலையா? அதுக்கு அடுத்த 10 பேர். நீங்க வந்து பேசி நீங்க வந்து ஐடி எடுக்கிற நபர் 100வது ஆளா கூட இருக்கலாம். ஆனா அதுவரைக்கும் நீங்க பொறுமையா பிளான் குடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கான நபர்கள் வந்து கண்டிப்பா வருவாங்க. நம்ம மத்தவங்களுக்கு வந்து வருமான வாய்ப்ப தான் குடுக்குறோம். நம்ம வந்து ஒரு ஒரு வேலை வாய்ப்பு மத்தவங்களுக்கு குடுக்குற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படின்றத மனசுல ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுக்கணும். நம்மள சுத்தி வந்து மளிகை ஜாமான் வாங்குறவங்க, துணி வாங்குறவங்க, இவங்க தான் நமக்கு அத்தியாவசிய பொருள வாங்குறவங்க தான் நமக்கு வந்து இங்க நமக்கு தேவைப்படுறாங்க. நம்ம கம்பெனிக்கு கஸ்டமரா தேவைப்படுறாங்க. இங்க ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லாஸுமே கிடையாது. இங்க வருமானம் தான் நம்ம தர்றோம். வெளியில போய் வாங்குறதே இங்க வாங்குனா இங்க சம்பாரிக்க போறோம். அப்படிங்கிறது தான் சொல்லப் போறோம். ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, பிசினஸ்க்கு பழக்கமானவங்கன்னு ஒரு 100 பேர் லிஸ்ட்ட கிரியேட் பண்ணி, அதுல வந்து 2 பேர் கண்டிப்பா வருவாங்கன்ற நம்பிக்கையோட நீங்க வந்து டிராவல் பண்ணீங்கன்னா, சர்வ நிச்சயமா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீம் அமையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் மீட்டிங். ஹோம் மீட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, லிஸ்ட் எடுத்துட்டீங்க. ஹோம் மீட்டிங் ஏன் அரேஞ்ச் பண்ண சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்களே வந்துட்டு அ வந்து பேசாம ஹோம் மீட்டிங்கும்போது உங்க லீடர வந்து இன்வைட் பண்ணி, நம்ம தெரிஞ்சவங்கள எல்லாம் இன்வைட் பண்ணி, அப்ளையன்ஸ் சப்போர்ட்டோட ஹோம் மீட்டிங் பண்ணணும். நம்ம வீட்லயும் நம்ம லீடர வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வளர்த்துக்கணும். பிசினஸ் பத்தி நம்ம வீட்ல இருக்கவங்களும் மெயினா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து தான் கேட்டுருக்கோம் பிசினஸ். இப்ப இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவுமே என் ஹஸ்பண்ட் வந்து நோ தான் சொன்னாங்க. ஆனா பிசினஸ்ல நான் சம்பாரிச்ச பின்னாடி நெறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மீட்டிங்ஸ் எல்லாமே நான் ரெகுலரா என் ஹஸ்பண்டோட தான் சேர்ந்து போவேன். அவங்க நேர்ல எல்லாரோடையும் பார்க்கும்போது, "ஓகே சூப்பரா நீ பண்ணு" அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஃபேமிலி சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட் கிடைச்சா மட்டும் தான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்து பிசினஸ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாவும், ஃபேமிலி சப்போர்ட்டோடயே சேர்ந்து நம்ம பண்ண முடியும். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் சப்போர்ட்டா
இன்னைக்கு ஃபுல் டைமரா இருந்து எனக்கும் சேர்ந்துட்டு என் பொண்ண பாத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லா வேலையிலயும் நல்லா ஷேர் பண்ணி சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சம்பாரிச்சுட்டு இருக்கனால தான் எனக்கு அதுவும் இல்லாம நம்ம லீடர்ஸ் எல்லாரோட பேசும்போது, இவங்கள மேல இருக்க நம்பிக்கை இருக்கறனால தான் வெளியில மீட்டிங்ஸ்லாம் அனுப்புறாங்க. இந்த மாரி விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா தேவ. ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஃபேமிலிக்கு தெரியாம பண்றது அப்டின்னா, கண்டிப்பா நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஃபேமிலி சப்போர்ட்டோட பண்ணீங்க அப்டின்னா, அவங்களும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் குடுப்பாங்க. சரி ஓகே நல்லா பண்ணு அப்டின்ற அந்த ஊக்கம் கிடைக்கும்போது, இன்னும் நம்ம நல்லா கான்ஃபிடென்ட்டா பிசினஸ பண்ண முடியும். ஒரு கெட் டுகெதர் மாரி அரேஞ்ச் பண்ணி நமக்கு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் வாங்க செத்த அ ஒரு இது மாரி ஒரு ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கு. வந்து நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்டின்னு மட்டும் நீங்க சொல்லி, அவங்கள இன்வைட் பண்ணி கூட்டு வந்து பிளான குடுத்து, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லீடர் சப்போர்ட்டோட அப்ரோச் பண்ணீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேராவது அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஜாயின் 2 பேராவது கண்டிப்பா வருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 60,000 7 அடியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஐடிக்கு 60,000 7 அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,20,000 சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ். அப்படிங்கும்போது இதுல எங்க லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லி, அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சு நீங்க பேச வைக்கும்போது, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, அ கேட்கிறவங்களும் நல்லா கான்ஃபிடென்ட்டா நல்லா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம லீடர்ஸ வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சா தான், அவங்கள பத்தி அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே காது குடுத்து மத்தவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 4, 5 மீட்டிங்க நீங்க வந்து கூடயே அவங்களோட போயிட்டு, லீடர்ஸ் கூடயே சேர்ந்து நீங்க போயி நீங்க கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்களாவே இண்டிபெண்டன்ட்டா வந்துட்டு ஒரு டீம் லீடரா நீங்க உருவாயிட்டு, நீங்களே ஹோம் மீட்டிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபாலோ ஃபாலோ வித் 48 ஹவர்ஸ். கேஷுவலா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மீட்டிங் பண்ணிடுறோம். பண்ண மாதிரி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் போய் சொல்றேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்துட்டு உடனே டவுட்டும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்னன்னா, அவங்க அடுத்தவங்கள்ட்ட போய் யார்ட்டயாவது போய் மீட் பண்ணிட்டு, இது மாரி சொன்னாங்க, வச்சாங்கன்னு சொல்லி பேசும்போது, அவங்க நெகட்டிவ் ஆக்குறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு நெகட்டிவ் மைண்ட்ல இருக்கும்போது, நம்ம ஃபோன் கால் பண்ணா கூட எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள்ட்ட என்ன மைனஸ் இருக்கோ, அது எல்லாமே பிளஸ்ஸா மாத்துறதுக்கு, அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இரும்பு கம்பிய வளைக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து சூடு பண்ணி, அது என்ன ஷேப்ல கொண்டு வரணுமோ, அது சூடா இருக்கும்போதே பண்ணா தான். அத விட அந்த மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிளான் சொல்லும்போது டீட்டெயிலா கேட்டுட்டு பிசினஸ்க்கு கொண்டு வரணும்னு நம்ம பார்க்கும்போது, அவங்க வெளியில போய் அந்த கேட்கிற அந்த நெகட்டிவிட்டி வந்து அவங்கள வந்து அதுக்கு அடுத்து வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ண விடாம பண்ணிருது. அதனால உடனே 48 ஹவர்ஸ்க்குள்ள அவங்கள ஃபாலோ பண்ணி, "என்ன கேட்டீங்களே, என்ன ஆச்சு? ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க எதா இருந்தாலும் எங்கள்ட்ட ஓப்பனா கேளுங்க. எங்க லீடர வச்சு திருப்பி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் கிளியர் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பிராட்காஸ்ட் அதாவது ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமும் அவங்க இல்லங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் டைம் கேட்கறாங்க அப்படின்னா, "என்ன டைம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அந்த டைமுக்கு அதே மாரி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, பிராட்காஸ்ட் லிஸ்ட்ல போட்டுட்டு, அடுத்த ஆளுகள பார்க்கறதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும். ஓகேங்களா? நெகட்டிவ் மைண்ட்ல இருக்கிறவங்கள நான் விலகினா தான் பாசிட்டிவ் பீப்பிள்ஸ் எல்லாமே உள்ள வருவாங்க நமக்கு. யாரோ ஏதோ ஒருத்தர் சொல்லி சுத்தி உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க. அத கேட்டு பயந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஆனா நீங்க சம்பாரிச்சு, சம்பாரிச்சு அவங்களோட இன்கம் ப்ரூஃப காமிக்க, உங்களோட ஸ்டேட்டஸ பாக்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு நாள் நானும் பண்றேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனால வெயிட் பண்ணி அப்ப வந்து நம்ம அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணி நம்ம ஐடியா எடுக்கிறதுக்கு முடியும். ஓகேங்களா? ஒரு 2 பேர் கூட வந்து நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்களான்னு துணிஞ்சு நம்ம வந்து வேல பாக்க ஆரம்பிச்சா மட்டும் தான், இந்த பிசினஸ்ல வந்து நம்ம சூப்பரா இங்க வந்து சம்பாரிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி 4 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். ஏன் நான் டெய்லி 4 ஹவர்ஸ் சொல்றேன் அப்டின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆ 4 ஹவர்ஸ்லாம் சொல்லப்போனா பத்தாது. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ்ல ஒரு தூங்குறதே ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் தான் தூங்குவேனே. மீதி எல்லா நேரமும் நான் ஸ்டார்ட்டிங் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நெறைய ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு 10 கால் வந்திருக்கும் மிஸ் கால். அந்த அளவுக்கு வந்து பிஸியாவே நான் இருப்பேன். ஆ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து டெய்லி வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம மீட்டிங் வந்து எல்லாமே ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுவேன். ஆஃபீஸ் பத்தின நாலேட்ஜ தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஃப்ரீ டைம்ல வந்து உங்களோட ஹவர்ஸ் தான். இதுல வந்து இந்த காலையில 9 மணிக்கு வரணும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேல பாக்கணும். அந்த மாரி ஒர்க்கே கிடையாதுங்க. நீங்களா டிசைட் பண்ற அந்த ஃப்ரீ டைம்ல ஆக்சிஸ் பத்தின நாலேட்ஜ தெரிஞ்சுக்கணும். லீடர்ஸ் கூட பேசுறதுல இருந்து, மோட்டிவேஷன் வீடியோஸ் பாக்குறது, மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றது, தெரிஞ்சவங்கள்ட்ட ஃபோன்ல பேசுறது, ஒன் டூ ஒன் பிளான் குடுக்குறது. இந்த மாரி விஷயங்கள தான் இந்த ஒர்க்கு அந்த டெய்லி 4 ஹவர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றோம்.
டெய்லி வந்து ஒரு 5 மெம்பருக்காவது நீங்க கண்டிப்பா பிளான் குடுக்கணும். ஆ அதே மாரி நியர்பை இருக்க ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு வரணும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா இதுல சூப்பரா வந்துட்டு நம்ம சம்பாரிக்க முடியும். ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாரி ஆஃபீஸ்க்கு வந்து மீட்டிங்லாம் வைக்கிறாங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் வைக்கிறாங்க. அதே மாரி வாரத்துல ஒரு தடவ வந்து பாத்தீங்கன்னா, பிஓஎம் செக்ஷன் வைக்கிறாங்க. கெஸ்ட்ட கூட்டிட்டு போறது. நெறைய பேர் அங்க இருக்கிற ஒரு சூழ்நிலைய பார்க்கும்போது, அவங்களுக்கு இது நல்ல கான்ஃபிடென்ட்டா அவங்களுக்கு வந்து இதுல ஜாயின் பண்ணி நம்மனாலயும் சம்பாரிக்க முடியும் அப்டின்ற ஒரு நம்பிக்கை வரும். மத்தவங்களோட வந்துட்டு சக்சஸ் ஸ்டோரி வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க. லைவ் மீட்டிங்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம போறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நெறைய கிடைக்கும். இப்ப வந்து YouTubeல வீடியோ பார்க்குறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இங்க பணமா மாறக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்து இங்க இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் விசிட் ரெகுலர்லி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ் விசிட் நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு வந்து நான் சென்னையில இருக்கேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நெறைய மீட்டிங்ஸ் எல்லாமே நடக்கும்போது ரெகுலரா நம்மளும் போய் இந்த இன்னும் நெறைய நாலேட்ஜ் நம்ம கத்துக்கலாம் அப்டின்ற மாரி இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நேத்து கூட நான் திருச்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன். போன வாரம் வந்து சென்னைக்கு வந்திருந்தேன். இப்ப அடுத்த வாரம் கூட சென்னைக்கு வரதுக்கு நான் டிக்கெட் போட்டுருக்கேன். இந்த மாரி வாரம், வாரம் நான் வந்துட்டு வெளியூர்ல இருந்தா கூட ஆ மகாராஷ்டிரால இருந்தப்ப கூட நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து மீட்டிங் வந்து 2 நாள் டிராவல் பண்ணி நான் மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போவேன். ஏன்னா, நமக்கு வந்து ம இன்னும் நமக்கு இவ்ளோ அதாவது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு சம்பாரிக்கிற வாய்ப்பு குடுக்குற ஒரு பிசினஸ்ல நம்ம இருந்தாலும், நம்ம வந்து நெறைய பேர் நம்மள்ட்ட கேட்கும்போது, நமக்கு வந்து எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாதுன்னா, நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போயிட்டு, அங்க என்ன நடக்குது? என்னென்ன அப்டேஷன் இருக்குது? இது எல்லாமே நமக்கு வந்து கரெக்ட்டா எல்லாமே அன்னாட எனக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்ம டீம கரெக்ட்டா கைட் பண்ணி கொண்டு போ முடியும். நெகட்டிவா நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த ஒரு கார் அச்சீவர்ஸ், டைமண்ட் டைரக்டரோட பேசுறது, இன்கம் ஏர்ன் பண்ணவங்களோட அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அவங்க பேசுற அந்த ஒரு எனர்ஜிலயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் அப் ஆயி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்கு வந்துரும். சக்சஸ் பண்ணவங்களோட தான் நம்ம டிராவல் பண்ணணும். இப்போ ஒருத்தர் இன்கமே ஏர்ன் பண்ணாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா, நீங்களும் நெகட்டிவா தான் மாறுவீங்க. இதே சம்பாரிச்சவங்களோட நீங்க பழகுறீங்க, அவங்களோட நீங்க பேசுறீங்க, நீங்க வந்து டல்லா இருந்தா கூட நான் ஒரு 4 நெகட்டிவ் நீங்க வந்து பாத்துட்டு, இதா இருந்தா கூட நீங்க சக்சஸ் பண்ணவங்களோட ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசி பாருங்களேன். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இது எல்லாமே போயிட்டு, சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அட்டெண்ட் ஆல் மீட்டிங். லைவ் மீட்டிங் வந்து Zoom மீட்டிங்கு இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங்ஸ வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்றோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 6:30 மணி மீட்டிங் வந்து நம்ம ரெகுலரா அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தனியார் சார் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈகிள் டீம் சார்பாவே நம்ம தனியாவே மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஆனா உண்மையிலேயே வந்து கொஞ்சம் கூட ஒரு எனர்ஜி லெவல் குறையாம சூப்பரா வந்து மீட்டிங் போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேரு இந்த மீட்டிங்ஸ் என்னோட டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க நெறைய Zoom மீட்டிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். Zoom மீட்டிங்ல மட்டும் தான் வந்து எங்களுக்கு அதிகமா வந்து இன்னும் நெறைய நாலேட்ஜ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம கம்ஃபர்டபுளா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணி நெறைய நாலேட்ஜ் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாரி நேர்ல நடக்கிற மீட்டிங் வந்து கண்டிப்பா நம்ம வந்தா மட்டும் தான், நெறைய நம்ம அச்சீவ்மென்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து போடும்போது, நம்ம டீம்ல இருக்கவங்களுக்கும் நம்மளும் இது மாரி அச்சீவ்மென்ட் பண்ணணும் அப்டின்ற ஒரு ஆர்வத்த வந்து அவங்களுக்கு தூண்டி, அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டிங்ல நேர்ல வர மீட்டிங்கா இருக்கட்டும், Zoomல வர மீட்டிங்கா இருக்கட்டும், நம்ம அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான் நம்மள வந்து ஃபாலோ பண்றவங்கள நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம வந்து ரீசன் சொல்லிட்டு, நம்ம டீம்ல இருக்கவங்கள வந்துட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. நம்ம வந்து அந்த இடத்துல முதல்ல இருக்கணும். இப்ப நான் வந்து 4 வருஷம் ஆச்சு நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கேன். நானும் இப்பயும் நான் வந்து இந்த மார்னிங் வைஸ் அட்டெண்ட் பண்றேன். நைட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன். ஏன் அட்டெண்ட் பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வர்றவங்க நம்ம நம்ம நேம் இருக்கான்னு தான் நம்ம கெஸ்ட்டா இருக்கட்டும், ஒரு டீம் மெம்பர்ஸா இருக்கட்டும் பார்ப்பாங்க. நம்மளே வரலன்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான், நம்ம டீம் மெம்பர்ஸும் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து எவ்வளோ பேரு ஜெயிச்சவங்க ஸ்டோரிய தான் நம்ம கேட்கிறோம். டெய்லி அத கேட்க கேட்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து வரனால தான், இன்னும் நம்ம வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா டைம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எப்படியாவது இன்னும் நல்லா சம்பாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து பொதுநலமா வந்துட்டு இன்னைக்கு மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அவங்கவங்களுக்கு வேலை இருக்குது. இருந்தாலும் அவங்கவங்களோட ஸ்டோரிய வந்து நமக்கு சொல்றாங்க அப்படின்னா,
நம்ம இங்க வந்து ஆக்சிஸ்ல பெற்ற அனுபவமா இருக்கட்டும், ஒரு வசதி, வாய்ப்பு, நம்ம ஒரு வீடு, கார் வாங்கி இவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம். நம்மள பார்த்து 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த மீட்டிங்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மீட்டிங்க நம்ம கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் யுவர் அப்ளைன். டெய்லி அப்ளைன் கூட பேசினா வந்து என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளைனோட கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விபி ஹரிபிரகாஷ் சார் தான் எனக்கு ஃபுல்லா கைட் பண்ணுவாரு. அவரு என்ன சொல்றாரோ, இன்னைக்கு டெய்லி எனக்கு சார் நான் கால் பண்ணலனா கூட சார் எனக்கு கால் பண்ணிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சார் என்ன சொல்றாங்க, "சார் இந்த மாரி நான் வந்து கெஸ்ட்ட்ட பேசினேன். இது மாரி வந்து அப்பாயின்ட்மென்ட் இருக்கு." இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி, "இந்த மாரி இவ்வளோ ஐடி நம்ம பண்ணணும்." அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். சாரும் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து நீங்க அடுத்து என்ன பண்ணணும்? இவங்கள்ட்ட பேசுங்க. டீம் கூட பேசுங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு சார் சொல்லி தருவாங்க. இது மாரி வந்து பாத்தீங்கன்னா, நம்மள சம்பாரிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றது தான் அப்ளைன்ஸ் இருக்காங்க. நம்ம அப்ளைன் வந்து நெறைய பேரோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சம்பாரிச்சா அவங்களுக்கு அப்ளைனுக்கு இன்கம் போகுமே, அந்த மைண்ட் செட் கண்டிப்பா இருந்தா கண்டிப்பா இப்ப இருந்து அத எடுத்து வெளிய போட்டுருங்க. ஏன்னா, நம்ம 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 இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, என் டீம் சம்பாரிச்சா எனக்கு இன்கம் வரத்தான் போகுது. ஆனா என் டீம நான் வந்து என்ன செய்வேன்னா, அவங்கள மோ டி டிமோட்டிவேட் பண்ண மாட்டேன். மோட்டிவேட் பண்ணி இன்னும் நல்லா சம்பாரிக்கணும், சம்பாரிக்கணும் அப்படின்னு தான் நான் பேச வைப்பேன். அப்படிங்கும்போது அவங்க நல்லா இருக்கணும்னு தான் எந்த ஒரு அப்ளைனுமே நெனைப்பாங்க. யாருமே வந்து டவுன்லைன் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கவே மாட்டாங்க. அதனால அப்ளைன்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்களோ அத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து விபி ஹரிபிரகாஷ் சார் தான் ரோல் மாடல். அவர் வந்து வீடு வாங்குனது எல்லாமே நான் நேர்ல போய் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது அவர் மாரியே நம்மளும் சம்பாரிக்கணும். அவர் மாரி கார் வாங்கணும். அவர் மாரி சொத்து சேர்க்கணும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அவர பார்த்து நான் ரோல் மாடலா நெனச்சு, நான் பண்ணிட்டு இருக்கனால தான் எனக்கு வந்து அது சக்சஸா மாறுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளைனோட எப்பயுமே வந்து பேசும்போது மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் கிடைக்கும். ப்ராப்பரா அவங்க கைடன்ஸ வந்து ஃபாலோ பண்ணா சர்வ நிச்சயமா சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். உங்க ட்ரீம் லிஸ்ட்ட எழுதி அப்ளைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புங்க. நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அடுத்தடுத்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவ. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத வந்து நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, சார் வந்து ஒரு சூப்பரா உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணி, உங்கள வந்து அ கண்டிப்பா அத அச்சீவ் பண்றதுக்கு உங்களோட துணையா இருப்பாங்க. அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டார்கெட். வீக்லி வீக்லி டார்கெட் வரும். இப்ப வந்து அ டார்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நாமே வச்சுக்கிறது. ஆக்சிஸ்ல வந்து டார்கெட்லாம் கிடையாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இவ்வளோ பீப்பிள்ஸ நம்ம மீட் பண்ணணும். இப்ப வந்து ஒரு 100 பேர்ட்ட பேசினா தான் ஒருத்தராவது ஐடி வரும். ஒரு 10 பேர்ட்ட பேசினா தான் இப்ப நேர்ல பேசுறோம் அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து ஐ டூ ஐ கான்டாக்ட் கிடைக்கும்போது, இன்னும் அதிகமா கன்வர்ஷன் வந்து அதிகமா நல்லா சூப்பரா கிடைக்குது. ஏன்னா நான் 2 வருஷம் வந்து ஆன்லைன்லயே பண்ணேன். அடுத்து லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து நானும் வந்து பாத்தீங்கன்னா, ரெகுலரா மீட்டிங்ஸ் ஆஃபீஸ்ல, அதுக்கப்புறம் பிஓஎம், அதுக்கப்புறம் ஹோம் மீட்டிங்கு, ஒன் டூ ஒன் இதெல்லாம் நான் போக ஆரம்பிச்சப்ப, ரிசல்ட் வந்து இன்னும் குயிக்கா வர ஆரம்பிச்சுச்சு. என்னோட இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல எனக்கு வர வர ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, எவ்ளோ பேர பாக்கணும். இந்த வாரம் நான் இவ்ளோ லிஸ்ட் எழுதி, இவ்ளோ பிவி நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்ட வந்து நான் வந்து அப்ளைன் லீடருக்கு அனுப்புவேன். சார் வந்து கரெக்ட்டா எனக்கு சாட்டர்டே வந்து எவ்ளோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கேட்பாங்க. அதே மாரி எவ்வளோ கெஸ்ட்ட வந்து நான் ஆஃபீஸ் கூட்டிட்டு வரணும். இந்த மாரி பிளான் வந்து நீங்க வச்சுக்கிட்டா மட்டும் தான் நமக்கு நாமே டார்கெட் வச்சா தான், நம்ம இங்க வந்து சாதிக்க முடியும். இல்ல இந்த வாரம் வரலையா, அடுத்த வாரம் பாத்துக்கலாம். அடுத்த வாரம் வரலையா, அதுக்கு அடுத்த வாரம் பாத்துக்கலாம். இந்த மாரி இருந்தா நம்ம வந்து இன்னும் லேட் ஆகும். நமக்கு வந்து அ நம்ம வந்து சம்பாரிக்கிறது, அந்த ஒரு ஒரு இது வந்துரும். இதே நம்ம வாரம் வாரம் சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அடுத்த வாரம் இப்ப இந்த வாரம் ரூ. 10,000 சம்பாரிச்சிருக்கோமா, அடுத்த வாரம் ரூ. 20,000 சம்பாரிக்கலாம். அந்த மாரி வந்து மைண்ட் தாட் வந்து பாத்தீங்கன்னா, அப்படிதான் நமக்கு போகணும். இந்த வாரம் 0 இன்கமா, அடுத்த வாரம் 0 இன்கம் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணி, நம்ம வொர்க் பண்ணா மட்டும் தான், இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பரா சம்பாரிக்க முடியும். அதனால எப்பயுமே 0 இன்கம்ல டிராவல் ஆகாதீங்க. ஒரடியாவது எடுத்து ஒரு 600 உங்க வாலெட்ல இருக்கணும். அந்த வாலெட்ல பாத்துட்டே இருக்கணும். எப்ப இதுல ரூ. 60,000 மாறும்? அப்படிங்கிற மாரி பாத்துட்டே இருக்கணும். கண்டிப்பா நீங்க அந்த வாரம் வாரம் ஒரு நியூ வந்து மெம்பர்ஸ் வர வர அவங்கள கைட் பண்ண கண்டிப்பா அந்த டீம் பில்டப் ஆகி உங்களுக்கு சூப்பரா அந்த 60,000 சீலிங்ன்னு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க தான் முடிவு பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து அ நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டா போறதா இருக்கட்டும். இப்ப வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நெனைக்கிறோம். அது வந்து நடந்து போணுமா? இல்ல பஸ்ல போணுமா? இல்ல ட்ரெயின்ல போணுமா? இல்ல ஃப்ளைட்ல போணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா தான், இங்க நம்ம நெறைய சம்பாரிக்க முடியும்.
இல்ல நான் மெதுவாவே போறேன் அப்படின்ட்டா, நீங்க சம்பாரிக்கிறதுக்கும் லேட்டா தான் ஆகும். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடல் மாதிரி. நீங்க வந்துட்டு எவ்வளவு சம்பாரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளோ நீங்க சம்பாரிக்கலாம் இங்க. அதனால நீங்க எப்படி டிசைட் பண்ணி வீக்லி டார்கெட் பண்ணி பண்றீங்களோ, சூப்பரா நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டா ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா, பிலீவ் நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிசினஸ் எடுக்குறதுக்கு நான் வந்து நம்புனது என்ன? நான் வந்து நெறைய பேர் என்ட்ட வருவாங்க. ஆ மேடம் நான் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி ஐடி வேணா போட்டுறேன். ஆள் நீங்களே சேர்ப்பீங்களா? அப்படிலாம் கேட்பாங்க. நான் கண்டிப்பா முடியாதுங்க. நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்களோட சேர்ந்து வொர்க் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து எங்கள்ட்ட பேச வச்சீங்கன்னா, கண்டிப்பா ஐடியா கன்வெர்ட் பண்றதுக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். உங்க மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இல்லையா வேண்டான்னு நானே சொல்லிருவேன். 7 அடிலாம் போடுறேன். நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ எல்லாமே பண்றேன்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தேவை நீங்க வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு பண்ண குடுக்க முடியும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா வேணான்ருவேன் நானு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வேணும். ஒருத்தர் நம்பிக்கையே இல்லாதவங்க இதுல ஜாயின் பண்றாங்கன்னா, கண்டிப்பா இது அவங்கள வந்து கொண்டு வந்து சம்பாரிக்க வைக்கணுங்கிறது ரொம்ப டஃப் தான். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிலீவ் பண்ணணும். நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். அதே மாரி கம்பெனி மேல 100% வந்து பாத்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இப்ப இன்னைக்கு நான் விபி ஹரிபிரகாஷ் சார் நான் 1 மந்த்தா ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணேன். சார் சொன்ன விஷயங்கள நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணேன். அவரு சொன்ன கடைசியா ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, "என் மேல நம்பிக்கை வைங்க மேடம். உங்கள கண்டிப்பா நான் சம்பாரிக்க வைப்பேன்." நான் வெளியூர்ல இருந்தேன். ஆ வெளியூர்ல இருந்தா கூட, "சார் நான் அதர் ஸ்டேட்ல இருக்கேன். தமிழ்நாட்டுல கூட இல்ல. நான் எப்படி வந்து கண்டிப்பா என்னால பண்ண முடியுமான்னு" எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருந்தத நான் வந்து சார் சொல்லும்போது, "எங்கள நம்புங்க மேடம். நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்." அந்த நம்பிக்கை. அது அவருக்கு நம்பிக்கை குடுக்க போய் தான் நானே வந்து அமௌண்ட் போட்டு ஜாயின் பண்ணேன். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளைனயும் நம்பணும். கம்பெனிய நம்பணும். நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். இந்த விஷயங்கள் இருந்தா மட்டும் தான் நம்ம இங்க ஜெயிக்க முடியும். இப்ப இப்ப வந்து அடுத்தவங்க சம்பாதிக்க வச்சு தான் நம்ம சம்பாதிக்க போறோம். ஒரு 100% வந்து பாத்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லாம நம்ம இருந்தா, நம்மளே பிசினஸ் நம்பிக்கை இல்லன்னா, அடுத்தவங்கட்ட கான்ஃபிடென்ட்டா நம்மளால பேசவே முடியாது. இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காரு, வீடு வாங்கி செட்டில் ஆனவங்க நம்ம சுத்தி இருக்கிறாங்க. நம்ம இந்த கண்ணால பாக்குறோம். இன்னைக்கு எவ்வளவோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து வீடு வாங்குற ஃபங்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. எல்லாமே வந்துட்டு ஃபவுண்டர் டைரக்டர்ல இருந்துட்டு, விபில இருந்து எல்லாரோட இதையும் சென்னையில நம்ம வந்து போய் பார்க்கும்போது, நமக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவங்கள மாரி நம்மளும் பண்ணணும். அப்படின்ற ஒரு இதோட நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி நம்ம சூப்பரா பண்ணணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிபிரகாஷ் சார் தான் கடவுளுக்கு அடுத்தபடியா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ அ அவரு என்ன சொல்றாரோ அத வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்படியே நான் ஃபாலோ பண்ணி நம்பி வேலை செஞ்சனால தான் கிடைச்சுச்சு. நம்பிக்கை தான் மெயின். இன்னைக்கு என்னால முடியும்னு நான் என்ன நம்புனேன். என் பின்னாடி எனக்கு எனக்கு கீழ இருக்க டீம் மெம்பர்ஸையும் நம்ப வச்சேன். அவங்களும் நம்பிக்கையோட ஒர்க் பண்ணாங்க. அவங்களும் நெறைய பேர சம்பாரிச்சாங்க. இன்னைக்கு நெறைய பேர் சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மாரி மத்தவங்கள ஜெயிக்க வச்சு நம்ம ஜெயிக்கிற பிசினஸ் தான் நம்ம ஆக்சிஸோட பிசினஸ். சூப்பரா பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. ஆக்சிஸ் மாரி ஒரு அ ஒரு பொக்கிஷம் வந்து நம்ம கையில வந்து கடவுள் குடுத்தது இது. நமக்கு வந்து உங்கள வாழ்க்கைய மாத்துறதுக்காகவே கடவுள் குடுத்த வாய்ப்பு இது. இத கையில கிடைச்சும் நீங்க வந்து யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, அது உங்க மேல தான் தப்பு. இன்னைக்கு எனக்கு வந்து கடவுள் குடுத்த கிஃப்ட்டா ஆக்சிஸ நான் பார்த்து, என்னோட முழு உழைப்பையும் இன்னைக்கு குடுத்து, இன்னைக்கு நெறைய பேர நான் சம்பாரிக்க வச்சு, ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கிறேன்னு அப்படின்னா, ஆக்சிஸ்னால தான். அதனால சூப்பரா பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. நம்புனா மட்டும் தான் இங்க ஜெயிக்க முடியும். சர்வ நிச்சயமா சூப்பரா நீங்க சம்பாரிச்சு, மிகப்பெரிய அளவுல கோடீஸ்வரரா மாறுறது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறது, இன்னைக்கு நார்மலா நீங்க லைஃப் வந்து வாழ்றீங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா, அது நடக்க நெறைய வருஷ கணக்காகும். இங்க ஷார்ட் பீரியட்ல ஒரு 5 வருஷத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்க லைஃப் சூப்பரா செட்டில் ஆயிரும். கண்டிப்பா சூப்பரா மாறும். நம்பிக்கையோட டிராவல் பண்ணுங்க. எனக்கு வாய்ப்பு குடுத்த அனைவருக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ வெரி மச்.